Normal people. Balea fan. Come on. Normal people. Balea fan. Normal people. Hello? Balea fan. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Technology. எதனால இந்த வீடியோ நான் பண்ண வந்திருக்கேன்னா நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். Technology. சார் எப்படி டேய் எவ்வளவு பெரிய முட்டாள் தண்டை பண்ணி வச்சிருக்கீங்க. என்னடா இதுல பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் என்னடா இதுக்கப்புறம் சிபியூக்கு கேபினெட்டே தேவையில்லை போலயே. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வயிறு எரியுதுடா எனக்கு. அது எதுக்கு 4000 5000க்கு வாங்கிக்கிட்டு? ஐயோ அருமையா இருக்கடா. இதோ தூக்கி விட போறியா? போடா. ச்சே. இது தெரியாம நான் கூட 6000க்கு ஒரு கேபினெட் வாங்கிட்டேனே. ஒரு டாய்லெட் அடுப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே நீ ரெடிமேடு. நீ அத ஒரு கக்கூசா பார்த்த, அவன் ஒரு கலையா பார்த்தான். கக்கூச கூட கலைவண்ணமா மாத்திருக்கானுங்க பசங்க. கம்முன்னு போயா. கருமம் எப்படா யோசிக்கிறாங்க? எப்படி இந்த ஐடியா வருதுங்கிறே எனக்கு தெரியலடா. கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். நல்ல ஐடியாவா இருக்கு. பாய புடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜியா. நம்ம ஐடியாடா. தரமா இருக்குங்க. வேற லெவலு. இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ஒரு பெஸ்ட் டெக்னாலஜியான அதுதான்டா. கொய்யால நல்ல பிளானிங்டா. இந்த ட்ரிக் வந்துட்டு இந்த பைக் ட்ரிப்னா போறாங்களே, லாங் டிரைவ்னா போறாங்களே, அவங்க வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஜம்முன்னு இந்த லாங் டிரைவ் போகும்போதுனா நம்ம சாயாம அப்படியே போயிட்டு இருக்குமா, உடம்பு ரொம்ப வலிக்கும், முதுகுனா ரொம்ப வலிக்கும். ஆனா இந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே அழகா சாஞ்சிட்டு கார்ல உட்காந்துட்டு போற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குதா. இது நல்ல ஐடியாவா இருக்கடா. என்னங்கடா செம்மையா இருக்குடா. செதறுதுடா. ஆகா 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 போச்சிடா. இதுனா ஃபாரின்ல பண்றது, கொஞ்சம் செலவாகும். உங்களுக்கு இந்தியன் வெர்ஷன் காமிக்கிறேன். அங்க பாருங்கண்ணா. பிளான் பண்ணி மறைச்சிருக்காங்கடா. ஏன்னா இதுவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான். இதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. இதெல்லாம் தப்புங்கிறது தெரியாமே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அப்படி கேளுங்க. அறிவு வரட்டும். இதுல சில பேர் மட்டும் இது கிரைம்னே உணராம கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லல, இப்படிதான் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா. காட்டுறேன்டா, உங்களுக்கு காட்டுறேன். இது இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல, தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத வந்து நான் அப்பவே சொல்லியிருக்கேன். நீங்க கல்யாண பந்தியில உட்காரும் போது ஒரு பக்கம் வயசானவங்களையும் இன்னொரு பக்கம் சின்ன பசங்களையும் உட்கார வச்சிடணும். அப்படி நீங்க உட்கார வச்சிட்டீங்கன்னா சிக்கன் பீஸ் வேணாமா? இருக்கட்டும், சாப்பிடுங்க ஆண்டி. என்னால சாப்பிட முடியலம்மா. அம்மா வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சுமா. இந்தாங்க. இப்ப இங்க இந்த திருப்பதி ஒண்ணு கத்துக்கிட்டான்டா. என்ன திருப்பதி? இதுக்கப்புறம் பந்தியில சாப்பிடும் போது இந்த மாதிரி உட்கார வச்சுதான்டா சாப்பிடுவேன். அண்ணனே உனக்காக இடம் பிடிச்சி வச்சிருக்கேன், நீங்க கொஞ்சம்
அவங்க அண்ணியும் வராங்க, நீங்க இன்னும் கொஞ்சம். ஆனா இன்னும் 2 வருஷம் போனா நான் தான் அந்த வயசான ஆள்ல இருப்பேன். சாரி, உட்காருங்க. தேங்க்ஸ். ஐயோ, பெரியவர் நிக்கிறாரு. நான் யூத்னு சொல்றா, நீங்க இப்படி வந்துருங்க. மத்தவங்க வந்து என்ன ஹையர் பண்ணுவாங்க. நான் கிளம்புறேன். யாரு அவன்? நீ எது கிளம்புன? இன்னும் சாப்பிட்டு தான் போகணும். டாய்லெட்டே டிஸ்கோ மாதிரி வச்சிருக்கா. ஆடிக்கிட்டே ஆயிருப்பாங்க போல. Tecnologia. அருமையா இருக்குடா, செமையா இருக்கு. ஒரு டேப் வச்சு ஷவர் ரெடி பண்ணிட்டான். நல்ல ஐடியாவா இருக்கு. நல்ல ஐடியாடா. நீங்கன்னா ரிவர்ல குளிக்கிறவங்கடா, பவர் இருக்காது. நானா ஷவர்ல குளிக்கிறவன்டா, பவரை பாத்தியா? ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஹீட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இட்ஸ் ஓகே, പരവാലങ്ക. ചെയ്യുന്ന വൈറലായിട്ട് ഹാക്ക് ചെയ്താലോ? കുങ്കുമം എടുത്തിട്ട് നമ്മുടെ ചട്ടുകത്തിന്റെ ഉള്ളിൽ കൂടെ ചെയ്യുന്നതാട്ടോ അവർ ചെയ്ത ഹാക്ക്. നിങ്ങൾക്ക് ഇതുപോലത്തെ ഹാക്ക് വീഡിയോസ് കാണാൻ ഇഷ്ടപ്പെടുകയാണെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. അപ്പം കണ്ടാലോ റിസൾട്ട്. സംഭവം പെർഫെക്റ്റ് ആയിട്ട് വന്നു, പക്ഷെ ഇത്തിരി ചെരിഞ്ഞു പോയി. பெண்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? உங்களுக்கு அடிஷனலா ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன். நான் ஐடியா சொல்லட்டுமா? இந்த கரண்டியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வச்சுங்க, நீங்க வட்ட போட்டு மட்டும் தான் வைக்க முடியும். அதுவே நீங்க முறுக்கச்சு யூஸ் பண்ணீங்கன்னா வச்சுங்க, நீங்க ஸ்டாரா வைக்கலாம், ஸ்கொயரா வைக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்ல வைக்கலாம். முடி ஏதாவது புசிங்கிடாதாடா? நீங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு கடைக்கு போனீங்கன்னா வச்சுங்க, அவன் ஒரு 500-1000 கேட்பான். அதே நீங்க மிஷின் வச்சு போனீங்கன்னா வச்சுங்க, அது வாங்கணும் வேற. ஆனா இந்த ஐடியா மூலமா நீங்க வீட்டுல இருக்க அயன் பாக்ஸ் வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம். பெரியவாதான். ஆனா முடி போச்சுன்னா என்ன கேட்காதீங்க, நொட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம அயன் பாக்ஸ்ல வந்துட்டு லெவலுமே இருக்கும். நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட் தேவைப்படுது. ஓகே, நம்ம ஹேருக்கு இந்த அளவுக்கு போதும், இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா அயன் பண்ண முடியுது. முடி போசுங்காம வச்ச உடனே முடி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இல்ல சும்மா சொன்னா இந்த ஐடியா யாரும் யூஸ் பண்ணாதீங்க, போயிடும். Be safe. Don't try this at home. Tecnologia. புதுசா பண்றானுங்க. சான்ஸே இல்ல சார். நீங்க நம்ம வீட்ல ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு எங்கேயாவது வெளியில போகும்போது ஆஃப் பண்ணாம மறந்துட்டு போயிடுவோம். அப்புறம் பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது ஞாபகத்துக்கு வரும், ஐயோ ஃபேன் ஆஃப் பண்ணாம வந்துட்டோம்டா. அந்த மாதிரி ஆட்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். திறக்கும் போது ஆன் ஆயிடும், மூடும் போது ஆஃப் ஆயிடும். ஒரு செகண்டா, ஒரு செகண்டா. அப் டவுன், அப் டவுன். இந்த உலகத்துல நிறைய பேர் டெக்னாலஜியா தான் இருக்காங்க. நீ திறமைசாலி தான்டா. ஆனா இருந்தாலும் இத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸா இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆள் பண்ணிருக்காங்க. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியிலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன் கம்பெனிக்காரங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு விஷயம் சொல்லுவானுங்க, நீங்க ஒரு இடத்துல ஃபிட் பண்ணா போதும் மூளை முடுக்கெல்லாம் காத்து வரும்னு. அது ஒரு தான். ஆனா நீங்க இந்த ஐடியா பண்ணீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு எங்க தேவையோ அங்க காத்து வரும். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்கேயா இருக்கீங்க? இந்த கலிகாலத்துல அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. அந்த மழையில தான் நம்ம எல்லாம் செழிச்சிட்டு இருக்கோம். டம்மி சிசிடிவி கேமரா இந்த ஹோல்டர் வச்சே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹோல்டர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்து சார்ட் ஒன்று ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேன். இதை அந்த ஹோல்டர்ல வச்சு ஒட்டிட்டேன். அடுத்து சின்னதா மூடி ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன்.
இதை அப்படியே அந்த ஹோல்டர்ல வச்சு ஒட்டிட்டேன். அடுத்து ஒயிட் ஸ்டோன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதை அந்த ஹோல்டர்ல இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டேன். அடுத்து நோக்கியா சார்ஜர் ஒன்று எடுத்துக்கிட்டு இதை அந்த ஹோல்டர்ல இருந்து வெளில வர மாதிரி வச்சுட்டேன். அவ்வளவுதான் கைஸ், ஒர்க் முடிஞ்சது. உண்மையிலே பார்க்க சூப்பரா இருந்தது. ஃபேக்கா கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. பொதுவா ஒரு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்? 6000 ரூபாய் ஆகும். 6000 ரூபாவா? அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் செலவாகும்னு வச்சுங்க. ஆனா இப்படி பண்ணிட்டா ஈஸியா போயிடும்ல. வர திருடனும் ஆகா சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா பயப்படுவாங்களே. சும்மா ஒரு பாவலை காட்டுறதுக்காக, திருடனை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பதட்டமா இருக்கா? நீங்க உண்மையாவே சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணணும்னா ஃபிட் பண்ணிடுங்க. சரி பொழுது போல சும்மா பண்ணி விடுவோமே கடுப்பா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வேணா பண்ணிக்கலாம். பூட்டோட தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் எண்ணில் வர பிஜிஎம் வந்துட்டு எந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அது வந்து என்னை அறிந்தால் படத்தில் உள்ள பிஜிஎம் தான். அதில் இருக்க நிறைய பிஜிஎம் வந்து நல்லா இருக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் வராது. ஹாரிஸ் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான், காப்பிரைட் வராது. இதுக்கப்புறம் போட்ட போகிறாங்க.